உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க. மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்கா நோயோடி போகுங்க. நொறுங்க சொன்னாக்கா பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்கே 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் தொட்டு வாழணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முகல்மை தேகம் என்ன தலையில போட்டுக்க. பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உறவிக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நாமும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுங்க துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க வாழை இலை சோறு வயிற்றுக்கு நல்லது. வறுத்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீர்க்கும். உறவை சமைச்சுக்கிட்டா உறவை சத்து வரும். உப்பும் சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். வீட்டு சமையலிங்க ஊட்டச்சத்து சரும். செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும். ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உறவிக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நாமும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுங்க துணை வரும். 100 விதமான கீரை வகை இருக்கு. நாமும் ஒதுக்காம தின்ன பயம் இருக்கு. பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உறவிக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நாமும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுங்க துணை வரும்.